ஒரு காலத்தில் தமிழ்நாடு மண்ணில் மிக பரிசுத்தமான ஆன்மீக ஞானி மற்றும் பக்தரான ஔவையார் இருந்தார். அவர் தியானம், பரிசுத்த வாழ்க்கை மற்றும் கடவுளின் பக்தியில் பெருமை பெற்றவர் ஆவார். ஒரு நாள் அந்த காலத்தின் அரசன் ஔவையாரின் அறிவை பற்றி பெரிதும் அறிந்திருந்ததால் அவரை அரண்மனை அழைத்து அவருடன் உரையாட விரும்பினார். ஔவையார் அரண்மனைக்கு வந்தபோது அரசன் ஔவைக்கு தன் செல்வம் மற்றும் அதிகாரத்தை காட்ட விரும்பினான். அவன் அவளை ராஜ பொதுச் செட்டியில் அழைத்து சென்று அங்கே அந்த அழகான தோட்டங்களை, தங்க குடைகள் மற்றும் அரண்மனையை அவளுக்கு காட்டினான். அரசன் தனது இராணுவம், செல்வம் மற்றும் வெற்றிகளைப் பற்றி பெருமைப்படும்போது ஆவையார் மட்டும் அமைதியாக இருந்தார். பின்னர் அரசன் அவளிடம் கேட்டான், ஔவையார், எனது எல்லா செல்வங்களையும் பார்த்துவிட்டு உனக்கு எது பிரமிப்பை ஏற்படுத்தவில்லை? நான் பெற்றுள்ள இத்தனை பெரிய செல்வம் மற்றும் அதிகாரம் உனக்கு பாராட்டுக்கூடியதாகத் தெரியவில்லை என்றேயா? ஔவையார் மெல்லிய திகிருடன் புனிதமாக புன்னகைத்து, அரசரே, நீங்கள் இப்பொழுது பார்ப்பதெல்லாம் தற்காலிகமாகும். ஒரு அழகான பூவின் மலர்வட்டம் போன்று செல்வமும் அதிகாரமும் தற்காலிகம். உண்மையான பெருமை கடவுளின் பக்தி, தாழ்மை மற்றும் பிறருக்கு சேவை செய்தல் என்பதாகும் என்று பதில் கூறினாள். பின்னர் அவ்வை ஒரு எளிய கதையை கூறினாள். ஒரு மனிதன் காட்டில் சென்று ஒரு பூவை அறுத்துக் கொள்கிறான். அந்த மனிதன் அந்த பூவை பற்றி பெருமைப்படுவதில்லை. அந்த பூவும் அவனிடம் எதையும் கோருவதில்லை. அதேபோல் செல்வமும் அதிகாரமும் அந்த பூவோடு ஒப்பிடும்போது தற்காலிகமாகும். அவற்றை பிறர் கண்ணில் பெருமையாக்குவதற்கு மட்டுமே பயன்படுகின்றன. அந்த கதையின் மூலம் அரசன் அந்த நாள் முதல் தன் அடிமைகளுக்கு நலம் செய்யும் விதத்தில் ஆட்சியை இயக்கத் தொடங்கினான். அவர் ஔவையாரின் அறிவுரையை தொடர்ந்து தாழ்மையுடன், பக்தியுடன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். கதையின் பாடம். இந்தக் கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பொருளாதாரம் மற்றும் அதிகாரம் தற்காலிகம் என்பதே உண்மை. உண்மையான பெருமை, ஆன்மீக ஞானம், தாழ்மை மற்றும் கடவுளின் பக்தியில் இருக்கின்றன. என்ன மக்களே, கதை பிடிச்சிருந்ததா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.